இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மை மகிழ பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிப்பிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் நம்மை மகிழ பண்ணும்படியாய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இடம்தான் ஜெபிக்கிற இடம். எந்த இடத்தில் மனிதர்கள் ஜெபிக்கிறார்களோ, எந்த இடத்தில் மனிதர்கள் கூடி தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, அந்த இடம் ஹல்லேலூயா தேவன் நம்மை மகிழ பண்ணுகிற இடம். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இல்லையா? அந்த வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும். இன்றைக்கு உங்கள் வியாபார ஸ்தலங்களுக்குள்ள மகிழ்ச்சி இல்லையா? உங்கள் வியாபார ஸ்தலங்களுக்குள்ள ஜெபம் எழும்ப வேண்டும். எந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல இன்றைக்கு மகிழ்ச்சி இல்லாவிட்டால் மகிழ்ச்சி வர வைப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே வழி, அந்த இடம் ஜெபத்தின் இடமாய் மாற வேண்டும். என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஏன் எங்களுக்கு தேவன் ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்? ஏன் தேவன் ஜெபிக்கும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்? இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு உவமையை சொன்னார். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இன்றைக்கு சோதனைக்கு உட்படாதபடி இன்றைக்கு இரவு நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க என்று சொன்னார். ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்காத மனிதருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதை காண முடியாது. எப்பொழுதும் சோகமான மூஞ்சி, துக்கமான மூஞ்சி, போராட்டமான மூஞ்சி, யுத்தக்களமான மூஞ்சி. அன்பானவர்களே, ஜெபிக்க 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 வசனம் சொல்லுகிறது அந்த இடத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லி. என் ஜெப வீட்டுக்கு அவர்களை அழைத்து வந்து அங்கே அவர்களை ஹல்லேலூயா, அங்கே அவர்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ஜெபிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜெப வீடு. எங்கே ஜெபம் இருக்கோ அந்த இடத்துக்கு பேர் ஜெப வீடு. இன்றைக்கு எதிரெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ அங்கெல்லாம் ஜெபத்தை கொஞ்சம் கூட்டி பாருங்க. ஜெபத்தை கூட்ட கூட்ட அது தூபம் போல மேலே எழும்பி, ஹல்லேலூயா, முந்தித்தான் அந்த சாம்பிராணியை போட்டு தூபம் காட்டுனாங்க. இப்போ இல்லை, இப்போ ஜெபம் தூபமாய் எழும்பும். அதுதான் பலி. அந்த பலியின் வாசனை தேவனிடத்துக்கு போகும். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டுக்குள்ளே, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே தூபம் முந்தி போட்டாங்க, போட்டுட்டாங்க. இப்போ இல்லை, இது ஜெபிக்கிற இடமே தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. அன்பானவர், இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஜெபம் இருக்கா? நம்முடைய வியாபார ஸ்தலத்துக்குள்ளே ஜெபம் இருக்கா? ஏன் இன்றைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போயிருக்க? ஆண்டவர் என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அவன் மகிழ்ச்சி வரணுமா இருந்த ஒரு இடத்துக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் இன்றிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபிக்கணும், உங்கள் வியாபார ஸ்தலங்களில் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கண்களை முடிச்சலும், ஆண்டவரே, ஜெபத்தில் இன்னும் நான் பலப்பட, இன்னும் அதிகமாக எங்கள் வீடுகளை நாங்கள் ஜெபிக்க, வியாபார ஸ்தலங்களில் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.